இலங்கை தொடர்பில் சர்வதேசத்தில் இந்தியா முக்கிய நகர்வு. சிங்கள மக்கள் யாரை நம்பினார்களோ அவர்களையே அடித்து துரத்துவதற்கு முயல்கின்றனர். முன்னாள் எம்பி சரவணபவன். விலை அதிகரிப்பு, பணவீக்கம் என்பன அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடிகள். அனுரகுமார திசாநாயக்க. புதிய இராஜாங்க அமைச்சரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை பறிபோனது. சுயாதீனமாக செயல்பட உள்ளதாக ஆவேசமாக பேசிய முஷாரஃபிற்கு இராஜாங்க பதவி. நாளை பதவி விலகுகின்றார் மஹிந்த. பதவி விலகலின் பின்னாலுள்ள முக்கியமான சதி. நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சாப்பிட காத்திருக்கும் 3 அரக்கர்கள். புதிய இராஜாங்க அமைச்சர்களுக்கு $2 மில்லியன் பரிசு. போராட்டக்காரர்கள் மீது போலீசாரின் துப்பாக்கி சூட்டால் பதற்றம். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் மேலும் 3 இராஜாங்க அமைச்சர்கள் நியமனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை இராஜாங்க அமைச்சராக எஸ் வியாழேந்திரனும், கிராமிய வீதி அபிவிருத்தியில் இராஜாங்க அமைச்சராக பிள்ளையான் மற்றும் நெசவு கைத்தலில் உள்நாட்டு ஆடை உற்பத்தி மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சராக SMM முஷாரஃப் ஆகியோர் நியமனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் புதிதாக 24 இராஜாங்க அமைச்சர்கள் அரசு தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய இராஜாங்க அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசாங்கம் $2 மில்லியன் வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அவ்வாறு வாங்கிய 5 பேர் குறித்த தகவல்கள் எங்களிடம் உள்ளதாக தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு பணமும் பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் பதவிகளை வழங்குவதற்காக சிலர் அவர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்ததாகவும் நளின் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நியமிக்கப்பட்ட இராஜாங்க அமைச்சர்களுக்கு $2 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தவர், அத்தியாவசிய மருந்துகளை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் நாடு காணப்படுகின்ற நிலையில் இந்த பணப்பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் மருந்துகள் இல்லாமல் 50க்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனைகளில் இருந்துள்ளதாகவும் இது படுகொலை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். විශේෂයෙන්ම විමල් වීරවංශ මැතිතුමා ඊයේ පෙරේද කිව්වා එතුමාගේ മന്ത്രിවරු දැහැගන්න ගෙවල් වලට ගියා කියලා. ඇමතිකම් මුදල් පිළිබඳව ගනුදෙනු වුණා කියලා. අපිට පැහැදිලි තොරතුරු තියෙනවා කරු කතානායකතුමනි. ඊයේ පත්තුණු සමහර රාජ්‍ය ඇමතිවරුන්ට $2 මිලියන 2ක් දීලා තමයි ඇමතිකම් දීලා ආණ්ඩුව බේරගන්න කටයුතු කරමින් ඉන්නේ. අද බෙහෙත් ගන්න සල්ලි නැහැ. අද රෝහල් වල දිනකට 50කට වැඩි පිරිසක් මැරෙනවා බෙහෙත් නැතුව. ඒක මිනිමරුමක්. ඒ මිනිමරුම් කරන ආණ්ඩුවක් තමයි මේ ඉන්නේ. ඒ මිනිමරණ ආණ්ඩුවක් ඉන්නේ. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 3 புதல்வர்களையும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சாப்பிட காத்திருக்கும் 3 அரக்கர்கள் என சிங்கள பெண்மணி ஒருவர் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலையில் அடுத்து ராஜபக்ச குடும்பத்தினரை ஆட்சியை விட்டு விலக்குமாறு வலியுறுத்தி நாடளாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் சிங்கள பெண்மணி ஒருவர் மஹிந்தவின் புதல்வர்களான நாமல் ராஜபக்ச, ஜோஷித ராஜபக்ச மற்றும் ரோஹித ராஜபக்ச ஆகியோரின் புகைப்படங்களை பகிர்ந்த 3 சிங்களவர்களையும் அவமானப்படுத்திய குடும்பத்தில் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சாப்பிட காத்திருக்கும் 3 அரக்கர்கள் நன்றியுடன் இருங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான நிதி உதவிகளை துரிதமாக வழங்குமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜியாவுடன் இன்று செவ்வாய்க்கிழமை வாஷிங்டனில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு இலங்கைக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை இலங்கை எதிர்கொண்டுள்ள கடினமான பொருளாதார நெருக்கடிக்கு இந்தியா வழங்கி வரும் உதவிகள் குறித்தும் பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜியாவுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டதற்கமைய சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்தும் இலங்கையுடன் தீவிரமாக ஒன்றித்து செயல்படும் என்ற அதன் பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜியா உறுதியளித்துள்ளார். இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கைக்கு ஆதரவாக செயல்பட்டு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சர்வதேச நெருக்கடிகளில் இருந்து இந்திய அரசு சார்பில் உதவும் ஒருவராக இருப்பார் என கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக இராஜாங்க அமைச்சராக பொறுப்பேற்ற சுரேன் ராகவனை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்திரிபால சிறிசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அவர் வகித்த உதவி செயலாளர், வன்னி மாவட்ட தலைவர் மற்றும் சர்வதேச உறவுகளுக்கான செயலாளர்கள் ஆகிய பதவிகளிலும் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்புரிமையிலிருந்து அவரை நீக்குவதற்கும் தீர்மானித்துள்ளதாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார்.
போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த சம்பவம் ரம்புக்கணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. எரிபொருட்களின் விலை நேற்றிரவு நள்ளிரவு அதிகரிக்கப்பட்டமையை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ரம்புக்கணி தொடருந்து கடவையை சுமார் 15 மணித்தியாலங்களாக போக்குவரத்துக்காக தடை செய்தமையை அடுத்து போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரம்புக்கணையில் போலீசார் நடத்திய கண்ணீர் புகை குண்டு தாக்குதலை அடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கேகாலை வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த 12 பேர் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் காயமடைந்த மற்றொருவர் கேகாலை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ரம்புக்கணையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் கடும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ரம்புக்கணையில் நிலவி வரும் பதற்ற நிலையை கட்டுப்படுத்த களத்தில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியான சம்பவத்தை போலீஸ் பேச்சாளர் உறுதி செய்துள்ளார். போலீசார் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டதால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவோரில் 2 நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிங்கள மக்கள் யாரை நம்பினார்களோ அவர்களையே அடித்து துரத்துவதற்கு முயல்கின்றனர். முன்னாள் எம்பி சரவணபவன். தங்களின் மீட்பவர்கள் என்று சிங்கள மக்கள் யாரை நம்பினார்களோ அவர்களை இன்று அடித்து துரத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியால் தென்னிலங்கையில் முளைத்துள்ள போராட்டங்கள் தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி ஒட்டுமொத்த இலங்கையையும் ஆட்டம் காண செய்துள்ளது. இந்த நெருக்கடியின் மூலவர் தனித்து பொருளாதார பிரச்சினை என்று இந்த தீவில் காலாதி காலமாக மகாவம்ச புனைகளை நம்பி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முயன்றவைக்கான விளைவுகளையே இப்போது சிங்கள மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேலாதிக்க மனநிலையில் தமிழர்களை வென்றுவிட்டதாக அவர்கள் குதூகலித்திருந்தாலும் உண்மையில் தோற்றுப்போனவர்கள் அவர்கள்தான் என்பதை காலம் எடுத்துரைத்திருக்கிறது. பொருளாதார நெருக்கடி இந்த தீவின் தமிழ் தேசத்தையும் பாதித்திருக்கின்றது. அதை மறுக்க முடியாது. சிங்கள தேசத்து ஆட்சியாளர்களால் தமிழ் தேசம் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளுக்குள்ளும் வாழ்ந்து வந்தவர்கள் நாம். ஆனாலும் இப்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை சங்கீத கதிரை போன்று மாற்றுவதற்கு முயலும் தென்னிலங்கை முற்போக்கு சக்திகளின் பின்புலத்துடன் முன்னெடுக்கப்படும் போராட்டங்களை நாம் ஆதரிப்பது தீர்வாகாது. நாம் எமது முனைய சுய பொருளாதாரத்துக்கு திரும்புவதே தற்போதைய நெருக்கடியிலிருந்து தமிழர் தேசம் மீள்வதற்கான வழியாகும். அதை எம்மவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தென்னிலங்கை போராட்டங்களும் தமிழர்களுக்கு தேவையற்றது. கொழும்பு மனநிலை உடைய தமிழர்கள் தங்களது நித்திய வாழ்வாதாரத்துக்காக சிங்களவர்களின் போராட்டத்தில் இணைக்கின்றனர். ஆனால் தமிழர்கள் திரளாக ஆதரவு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறான விடயமாகும். ஆட்சியாளர்களை மாற்றி தீர்வை தேடுவதற்கு பதிலாக அடிப்படை கட்டமைப்பை மாற்ற கோருவதுடன் மகாவம்ச புனைகளிலிருந்து மீள தயாராகும் போதே தமிழர்கள் கை கொடுப்பது காலப்பொருத்தமாக இருக்கும். இல்லாவிடின் நல்லாட்சி காலத்தில் கருவேப்பிள்ளையான கதையாகவே தமிழர்களின் நிலை அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியிலிருந்து விலக இருப்பதற்கான செய்தி இலங்கையில் வெகு வேகமாக பரவி வருகிறது. அந்த செய்தியில் மூலத்தை தேடிய போது ராஜபக்ச குடும்பத்திற்கு மிகவும் நெருங்கிய வட்டாரத்திலிருந்துதான் குறிப்பிட்ட அந்த செய்தி கசியவிடப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. மஹிந்த பதவி விலகுவதான செய்திகள் முன்னரும் பல தடவைகள் கசியவிடப்பட்டிருந்தன. மக்களின் அனுதாபத்தை தேடிக்கொள்வதற்காக, போராட்டக்காரர்களை திசை திருப்புவதற்காக இதுபோன்ற செய்திகள் கசியவிடப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றார் இலங்கையில் உள்ள ஒரு அரசியல் ஆய்வாளர். இவற்றை பிளான்ட் நியூஸ் என்று அழைப்பார்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த ஆய்வாளர், திட்டமிட்டு இதுபோன்ற செய்திகள் உள்ளிருந்தே கசியவிடப்படுவது காலாகாலமாக அரசியல்வாதிகளாலும் கொள்கை வகுப்பாளர்களினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த பதவி விலக இருப்பதற்கான செய்திகள், மஹிந்தவுக்கும் கோட்டாவுக்கும் இடையில் சண்டை என்பதான செய்திகள், பசிலை ராஜபக்சர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் என்பதான செய்திகள், இவைகள் அனைத்துமே திட்டமிட்டு மக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் நாட்டப்படுகின்ற செய்திகளை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். நாளைய தினம் மஹிந்த பதவி விலகுவது என்பது ஒரு பிளான்ட் நியூஸாக இருந்தாலும் சரி, அல்லது உண்மையிலேயே நாளை மஹிந்த பதவி விலகினாலும் சரி, அது ஒரு நீண்ட அரசியல் காய் நகர்த்தலின் ஒரு அங்கமாகவே பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற அந்த ஆய்வாளர், மக்களின் ஒட்டுமொத்த கோபத்தையும் கோட்டாபய என்ற தனிநபரின் மீது திசை திருப்பிவிட்ட ராஜபக்ச பரம்பரையின் எதிர்கால வாரிசான நாமல் ராஜபக்சவை தூய்மைப்படுத்தும் செயல் திட்டத்தின் ஒரு வெளிப்பாடு என்று இதனை கூறுகின்றார். மஹிந்தவின் பதவியை தியாகம் செய்வது, பலிகளை பசிலும் மக்களின் கோபத்தை கோட்டாவும் ஏற்றுக்கொள்வது, இவை அனைத்துமே நாமலை காப்பாற்றி ஆட்சியில் அமர்த்துவது என்ற நீண்டகால செயல் திட்டத்தின் ஒரு அங்கமே என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். என்னதான் ஆட்சி மாற்றம் வந்தாலும் நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றி ஒரு சுபீட்சமான ஆட்சியை யாராலும் வழங்க முடியாது.
அந்த அளவிற்கு நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டது. சிறிது காலத்தின் பின் மறுபடியும் ஒரு ஆட்சி மாற்றத்தினை கோரி மக்கள் வீதிகளில் இறங்குவதையும் யாராலும் தடுக்க முடியாது. இப்படி ஒரு காலமாற்றம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தனது பெயரை களங்கப்படுத்திக் கொள்ளாத ஒரு தலைவன் ராஜபக்ச குடும்பத்தில் இருக்க வேண்டும். நாமல் ராஜபக்சவை அவ்வாறு முன்னிலைப்படுத்தும் நோக்கத்தோடு தான் மகிந்தவின் பதவி விலகலோ அல்லது பதவி விலகல் பற்றிய செய்தியோ அல்லது மகிந்தவுக்கும் கோட்டாவுக்கும் இடையில் சண்டை என்கின்ற செய்தியோ அல்லது பசிலை ராஜபக்ச குடும்பத்திலிருந்து விரட்டிவிட்டார்கள் என்ற செய்தியோ இருக்கலாம் என்று கூறுகின்றார் இலங்கையின் நிலவரங்களை உன்னிப்பாக ஆய்வு செய்து வருகின்ற அந்த அரசியல் ஆய்வாளர். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடிகள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்கிய உத்தரவுகளே நெருக்கடிகள் உருவாக காரணமாக அமைந்தன எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பணத்தை அச்சிட்டது நாட்டில் ஏற்பட்டுள்ள பணவீக்கத்திற்கு காரணம் என இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பது இயற்கை அனர்த்தமா? நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் மத்திய வங்கிக்கு வழங்கிய விசேட உத்தரவுகள் காரணமாகவே இந்த நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது. தற்போது பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது பணவீக்கம் உயர்ந்தமை என்பன அரசாங்கம் உருவாக்கிய நெருக்கடிகளாகும். டாலரின் பெறுமதியை 203 ரூபாவுக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கப்ரால் இப்படியான விடயங்களை முன்வைத்து வந்தார். டாலரின் பெறுமதியை 203 ரூபாய் என்ற மட்டத்தில் வைத்திருக்க மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்த பெருந்தொகையான பணத்தை சந்தைக்குள் புழக்க விட்டனர். 5.5 பில்லியன் டாலர்கள் சந்தைக்கு திறந்துவிடப்பட்டதாக பொருளியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு செய்து மத்திய வங்கியின் கையிருப்பில் இருந்த அந்நிய செலாவணியை பூஜ்ஜியமாக்கினர். மத்திய வங்கியில் இருந்த டாலர் கையிருப்பை பூஜ்ஜியமாக மாற்றிய பின்னர் டாலரை மிதக்க விட்டனர். இது சரியாக கப்ரால் சாரத்தை கட்டிக்கொண்டு தலைகளாக நின்றது போன்ற செயல். இதற்கு அரசாங்கம் பொய்யான விளக்கங்களை வழங்கியது. நெருக்கடி எதுவுமில்லை, அரசிடம் தேவைக்கு அதிகமாக நிதி இருப்பதாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூறினார். தேவைக்கு அதிகமாக எரிபொருள் இருக்கின்றது. அனுப்பி வைக்கப்படும் எரிபொருள் கொள்கலன்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இடமில்லாத காரணத்தினால் திரும்பி வருவதாக காமினி லொகுகே குறிப்பிட்டார். செவ்வாய் கிரகத்தில் அவை நடந்தனவா? நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே இந்தியாவில் இருந்து வந்தபோது விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் பொருளாதார நெருக்கடி பற்றி கேட்டபோது பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என குறிப்பிட்டார். புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்ட பின்னர் இரவு 12 மணிக்கு செய்து வருகிறது. டீசல் 113 ரூபாவால் அதிகரித்துள்ளது என்றும் பெட்ரோல் 84 ரூபாவால் அதிகரித்துள்ளது என்றும் செய்தி வருகிறது. இவற்றை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா எனவும் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். පැය 4ක් ඩීසල් පෙට්‍රල් ගහගෙන පැය 2ක් හයර දුවන්න ඕන. ලොරිය පැය 8ක් ඉන්නවනේ පොලිමේ. පැය 8ක් ඩීසල් ගහගෙන පැය 2ක් හයර දුවන්න ඕන. මිනිස්සුන්ගේ වේදනාව කිව්වා. වේදනාව කියනකොට මොකද්ද කිව්වේ? අපිට ඇතිතරම් සල්ලි දෙනකෝ ජොන්ස්ටන්. කිව්වේ නැද්ද? අරබුදයක් නැකෝ ඇතිතරම් සල්ලි දෙනවා කිව්වා. මෙහෙමනේ කිව්වේ මේ පාර්ලිමේන්තුවට. කවුද පස්සෙපත් වුණු තෙල් ඇමති ලොකුගේ කිව්ව මොකද්ද? ඇතිතරම් තෙල් තියෙන බවුසර් යනවලු. බවුසර් තෙල් සෙඩ් වල ටැංකි පිරිලා බවුසර් ආපහු හරවලා එනවා කිව්වා. අඟහරු ලෝකෙද මේ වුනේ? මේ මොකද්ද මේ කිව්වේ? මේ කිසි දෙයකට නිසි පිළිතුරු දුන්නේ නැහැ. මුදල් අමාත්‍ය බැසිල් රාජපක්ෂ ඉන්දියාවෙන් ඉඳන් එනකොට එයාපෝට් එකේ මාධ්‍යවේදීන් හැව්වා මේ ආර්ථික අර්බුදයට තමුන්නාස මොකද කියන්නේ කියලා. එයා මොකද්ද කිව්වේ? වැඩි දුර හිතන්න එපායි කිව්වා. මොකද එයා ඉන්නේ සැංගිලකේ. එයාට ලයිට් තියෙනවා, ආහාර තියෙනවා, සුපරි මිලදී ගැනීම කරගන්න පුළුවන්. ඒගොල්ලෝ සැංගිලකේ ඉඳගෙන තියෙනවා මේක වැඩි දුර හිතන්න එපා කියලා. හැබැයි ඈත ගම්මානවල ගොවියන් මතාත්තක දරුවට ආහාර වේලක් නැහැ. තමන්ගේ වීටිකට සාධාරණ මිලක් නැහැ. තමන්ගේ ගොවිතැන කරගන්න විදියක් නැහැ. දරුවට පාසල් යන්න විදියක් නැහැ. විභාගෙල යන දරුවට පාඩම් කරන්න විදියක් නැහැ. කිරිපිටි ඉන්න දරුවට කිරිපිටි උකුරක් දෙන්න විදියක් නැහැ. මේ අඳෝනාව තියද්දී මුදල් නැමත කෙනා සැංගිලයක ඉඳගෙන වැඩිය හිතන්න එපා. මෙහෙම ආණ්ඩුද? ඒ නිසා මේ ආණ්ඩුව ඉතා හොඳින් දැන් ඔප්පු කරලා හමාරයි. තවදුරටත් මේ රටේ ආර්ථික මෙහෙවන්න හෝ මේ රටේ ජනතාවගේ දුක් ගැනීමවලට සාධාරණ විසඳුමක් දෙන්න සමත් නොවන බව අවසානයේ තමයි ජනතා පාර්ට බහලා කිව්වේ ජනාධිපතිවරයා ගෙදර යන්න ආණ්ඩුව ගෙදර යන්න කියලා. ඉස්සෙල්ලාම ජනතා පාර්ට බැස්සලා ඒක කියාගෙන ඉස්සෙල්ලා බැස්සේ තෙල් ඉල්ලගෙන ඉස්සෙල්ලා බැස්සේ ගෑස් ඉල්ලගෙන ඊළඟ බැස්සේ විදුලිය ඉල්ලගෙන ඊළඟ බැස්සේ කිරිපිටි ඉල්ලගෙන ඊළඟ බැස්සේ පොහොර ඉල්ලගෙන හැබැයි අද වහින්නේ මොකද්ද? අද වහින්නේ ආණ්ඩුව යන්න කියලා. ඒ නිසා අගමැතිතුමා කියන කිසි යෝජනාවක් පල සහිත යෝජනාවක් බවට පත් වෙන්නේ නැහැ. මේ ආණ්ඩුවත් මේ ජනාධිපතිවරයාත් මේ විදියටම තියාගෙන ගන්නාලද සියලු විසඳුම සාර්ථක. මේක සාර්ථක නම් අඩුම තරමේ. ඊ අලුත් කැබිනට් මණ්ඩලයක් දියුරුම් දුන්නා. මේ අලුත් අමාත්‍ය මණ්ඩලයක් පත් කරා. අලුත් අමාත්‍ය මණ්ඩලයක් පත් කළා රෑ දවල් පාට නිවුස් එකක් එනවා. අලුත් අමාත්‍ය මණ්ඩලය පත් කරලා රෑ 12ට නිවුස් එකක් එනවා. මොකද්ද? ඩීසල් රුපියල් 133කින් වැඩි වෙලා තිබෙනවා. පෙට් 113කින් වැඩි වෙලා තිබෙනවා. පෙට්‍රල් රුපියල් 84කින් වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් ජනතාව පිළිගන්නවද? ජනතාව පිළිගන්නව නම් තමුන්නාසේ බලන්නද? අද ගාල්ලේ මාර්ග හරස් කරලා බස් නතර කරලා තිබෙනවා. නගර ගණනාවකද මාර්ග හරස් කරලා බස් නතර කරලා තිබෙනවා. එහෙනම් පිළිගන්නවද? දැන් තියෙන මොකද්ද?
දැන් මෙතන අර්බුදයේ තියෙන තමුන්නාන්සේලාට 113 තියෙනවා 117ක් තියෙනවා කියන ප්‍රශ්නේ නෙමෙයි. මෙතන අර්බුදයේ තියෙන්නේ තමුන්නාන්සේලා මොන විදිහට ඔලුගෙඩි මාරු කරලා ආණ්ඩුවක් හැදුවත් පාර්ලිමේන්තුවේ බහුතරය තියාගත්තත් විධායක බලය තියාගත්තත් මේ කිසිවක් තියාගත්තත් මේ පාලනය කරේ ජනතාව විශ්වාස කරන්නේ නැහැ. මෙවැනි අර්බුදයකදී ජනතාව විශ්වාස කරන්න ඇති නායකයෙක් ජනතාව විශ්වාස කරන්න ඇති පාලකයෙකුට මේ අර්බුදයෙන් ගොඩ එන්න බෑ. මේ අර්බුදයේ ගොඩ ඒම සඳහා කළ යුතු වන්නේ අනිවාර්ය සාධක තමයි ජනතාව විශ්වාස කරන නව පාලනයක් අවශ්‍යයි. මොකද මේ අර්බුදයේ පාලනයත් ඒ ජනතාවත් රාජ්‍ය යාන්ත්‍රණයත් මේ සියල්ල ඒකාබද්ධ කරගනිමින් තමයි කළ යුතු වන්නේ. ඒ නිසා ගරු කතානායකතුමනි අගමැතිතුමා විසින් කරන යෝජනා සියල්ල පළ රහිත යෝජනා පුළුවන් නම් ඉතින් 19 ගේන්න. මේ 19 ගේනකොට මම ඔබතුමාට කිව්වා සබ්රි පිටිපස්සේ පුටු හිටියේ මං කිව්වා පිටිපස්සෙන් පිහියෙන් අනින්න කියලා. ඔබතුමාට දැන් හරි ඒක තේරිලා 19 යලි ගෙනීමට කරපු යෝජනා පිළිබඳව ඉස්තුතිවන්ත වෙමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි.